அவருக்கு மாலை அணிவித்து தங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மதுரைனா சும்மாவா? அதானே. மதுரையில ஒரு காலகட்டத்துல படமே இல்லாம இருந்திருக்கு. ஒரு படமே இல்லாம நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா கூட யாராவது கூப்பிடுவாங்களா? அப்போ அந்த டைம்ல யாராவது கூட சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலாம்னு யாரும் நினைக்கிறது இல்லை. நாம நினைச்சா மட்டும்தான் நம்மளால முடியும். சோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போதுதான் அப்ப என்ன ஒரு கை பிடிச்சிச்சு. சார் ஐயா என்னடா இது ஒரு கையை பிடிச்சி, சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம். எல்லாரும் சொல்றாங்க நமக்கு டைம் சரியில்லை, நமக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை பிடிச்சிருச்சு. அந்த கை இந்த கை அது என் தன்னம்பிக்கை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை வந்து இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில என்னை வந்து ஊக்குவிக்கிற என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த 25 வருஷம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா மேபி நான் சைல்ட் ஆர்டிஸ்டா கூட இருக்கலாம்னு நினைச்சுக்கீங்க, அப்படின்னு கூட நினைச்சுக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவை நான் அதிகமா நேசிக்கிறேன். ஸோ அதனாலதான் பல விஷயங்கள், பல போராட்டங்கள், அதாவது கடந்த ஒரு 4 ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை. அவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கு என் வாழ்க்கையில. எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அம்மா உனக்கு வந்து கடவுளா இருப்பாங்க, உனக்கு வந்து கடவுளா இருந்து அம்மா காப்பாத்துவாங்கன்னு எல்லாரும் சொல்ற வழக்கம். ஆனா எங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி, நான் போனாலும் உன்னை கடவுளா இருந்து காப்பாத்துவேன்னு சொன்னதுதான் எங்க அம்மா. அது எங்க அம்மாவே சொன்னாங்க. எல்லாரும் அம்மா போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, ஆனா எங்க அம்மா சொன்னாங்க என்கிட்ட 5 நாளுக்கு முன்னாடி, இறக்கிறதுக்கு முன்னாடி. சோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாவுடைய ஆசி இன்னைக்கு வந்து அவங்க இங்க எங்கேயோ இருந்து பாக்குறாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு என்னைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்றோம்னா அதை ஆக்கப்பூர்வமா அன்பா பண்ணணும். அங்கேயே நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லா நெகட்டிவாவே போயிடும். ஒரு தொழில்ல ஒருத்தர் வராரு அப்படின்னா, அந்த தொழில்ல ஏற்றம் இறக்கம் இருக்கும். உனக்கு இந்த தொழில் சரி வராது, நீ வேற வேலையை பாரு அப்படின்றதுதான். அப்போ அந்த சமயத்துல பேசும்போது எனக்கு ஒரு கை, அந்த கை என்ன பிடிச்சிருச்சு. அந்த கை பிடிச்சி இந்த மாதிரி வந்து இல்ல உதயா உன்னால முடியும் ஒரு கை வந்து என்ன பிடிச்சிருச்சு. அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல படமே இல்லாம இருந்திருக்கு. ஒரு படமே இல்லாம நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா கூட யாராவது கூப்பிடுவாங்களா? அப்போ அந்த டைம்ல யாராவது கூட சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலாம்னு யாரும் நினைக்கிறது இல்லை. நாம நினைச்சா மட்டும்தான் நம்மளால முடியும். சோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போதுதான் அப்ப என்ன ஒரு கை பிடிச்சிச்சு. சார் ஐயா என்னடா இது ஒரு கையை பிடிச்சி, சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம். எல்லாரும் சொல்றாங்க நமக்கு டைம் சரியில்லை, நமக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை பிடிச்சிருச்சு. அந்த கை இந்த கை அது என் தன்னம்பிக்கை. அது என்னுடைய தன்னம்பிக்கை. சோ அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன மனுஷனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கொண்டு வந்திருக்கே தவிர, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அக்யூஸ் தான். இந்த உலகத்துல யாருமே வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இந்த நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர இங்க யாரும் நல்லவர் இல்லை, யாரும் கெட்டவர் இல்லை. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் நல்லவனாக்குறதும் ஒருத்தர் கெட்டவனாக்குறதும். சோ அதுதான் அப்படின்றதான் மேட்ரே தவிர, மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமா இது அமைஞ்சது. என்னுடைய ஆர்பி சௌத்ரி சாருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு திருநெல்வேலி படம் மூலியமா எங்க அப்பாவுக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் என்னுடைய நன்றி. சோ 25 வருஷம்ன்றது வந்து இன்னும் இல்லைங்க, நான் இன்னும் நிறைய விஷயங்கள் போராடுவேன், என்னால முடியும். அந்த உங்களை நீங்க நம்பலன்னா யாருமே அவங்களை நம்ப மாட்டாங்க. உங்களை நீங்க மட்டும்தான் நம்ப முடியும்.
அந்த நம்பிக்கையை மட்டும் தான் நீங்க வச்சீங்கன்னா வாழ்க்கையில வர முடியும். எத்தனையோ சின்ன பசங்க இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. உங்க நம்பிக்கை உங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க வேண்டாம். நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா ஒரு நாள் அந்த டே வரும். அதுக்கு நம்ம போராடணும், அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கு பல அவமானங்களை சந்திக்கணும், பல அசிங்கங்களை சந்திக்கணும். கூட இருக்கும் போதே நம்மளுக்கு பிரச்சனை. இந்த வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம். பணத்தையும் சம்பாதிக்கணும். அந்த பணமும் எல்லாம் வரும்போது உங்களுக்கு உண்டான மரியாதையும் விஷயங்களும் வரும். ஆனா அதை மீறி கொஞ்சம் அன்பு இருக்காங்களே, என்னதான் பணம் இருந்தாலும் நல்லவங்கன்னு இப்ப சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த அன்பு ரொம்ப 1000 பேர் வேணாம், 50,000 பேர் வேணாம். அப்படி இருக்க சூழ்நிலையில என்ன இனிமே எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்துல ஒரு நண்பர் ஸ்ரீலங்கால இருந்து வந்த நண்பர் சூர்யா அவர்கள், தயவு செஞ்சதுக்கு சார், ஏன்னா இது ஆரம்பம். இவர் தான் எனக்கு ஆரம்பம். இவர் இந்த படத்துடைய ஆரம்பம். இது இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இவர் ப்ரொடியூசர்ன்ற பேர்ல இல்ல, ப்ரொடியூசர்ன்ற பேர்ல இவர் பேர் வராது. சோ என்ன அப்ப அவர் சொல்றாரு, உதயா நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். யார் சார் வருவா? நல்லா இருக்கும் போது இது இருக்கும் போது இவனுக்கு சரியில்லை, இவனுக்கு டைம் சரியில்லை, இவனுக்கு அது சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, இதே தான் சொல்றாங்களே தவிர எனர்ஜிக்கா ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ எனக்கு கொடுத்த சூர்யா சார், நீங்க ஸ்ரீலங்காவது அவரு பெட்ரோலியம் சார், ப்ளீஸ் நீங்க எல்லாரும் உங்க சப்போர்ட், செந்தில் சார் அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ, ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமா இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம். ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பாரு. என்னன்னா அவர் சொல்லும் போது இல்ல ப்ரோ நம்ம பண்றோம் ப்ரோ, அவருடைய நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்ல மனிதர். சோ அவர் வந்து இந்த படத்துல துணையா இருந்தார். அது மட்டும் இல்லாம நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன். மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் பக்கத்துல எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவர் தான் தங்கவேலு சார். அந்த சாய்பாபா வந்து அவருடைய மூலியமா எனக்கு தங்கவேலு சார், அவரும் ஒரு சாய்பாபா பக்தர். சோ இப்படிதான் இந்த டிராவல் வந்துச்சு. சோ இப்படிப்பட்ட படத்துல இப்படி ஒரு இடத்துலதான் என்னுடைய லைஃப் பயணம் போயிட்டு இருக்கு. 25 வருஷம்ல இன்னும் என்னால ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னை சுத்தி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல நண்பர்கள் கூட்டம் என்கிட்ட இருக்கு. சோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் இருக்கு. அதுல சில பேர் வந்து நம்மள வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா சில பேர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். சோ நாங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, குடும்பமே சரி, எங்க அப்பாவையும் அம்மாவையும் மதிக்கிற பிள்ளைங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிறோம். அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டேன். யாரையும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. அவங்க நம்மள வந்து விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில போய் விட்டு கொடுத்துட்டோம்னா அதுதான். அதனாலே நாங்க பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல வந்து எங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு. சோ என்னை பொறுத்த இந்த படத்துல டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வந்துதான் இந்த படத்துடைய கதையை சொல்லி, நிச்சயமா சார் யூ ஆர் எ வெரி கிரேட் டைரக்டர் சார், என்ன வந்து ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க. நீங்க உங்களுடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் நமக்கு நிறைய சண்டைலாம் வரும், பிரச்சனை வரும். அதெல்லாம் நம்ம படத்துக்கு தான் ஒரு ப்ரொடியூசராக நான் இருக்கணும்ன்றதுனாலதான். சோ அப்படிப்பட்ட சமயத்துல ப்ரொடியூசரா டைரக்டரா அதே மாதிரி வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நரேன் பாலகுமார் மியூசிக் டைரக்டர். என்னுடைய படத்தை எல்லாமே வந்து அவ்வளவு அற்புதமா மியூசிக் பண்ணி கொடுக்கிறவர் நரேன் பாலகுமார். என்னுடைய ராஜா எந்திரிங்க ராஜா, வரவே மாட்டார் அவரு. சோ அவர் மிகப்பெரிய ராஜா. அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம். இந்த படத்துல ரொம்ப பெரிய விஷயம். ஆனா எனக்கு துணையா பலமா எனக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா என்னுடைய கசின் சிவசரவணன். என்னுடைய ஃபுல்லா எனக்கு வந்து மிகப்பெரிய பலம். எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு இந்த படத்துல, பாதி ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு. அது காரணம் வந்து என்னுடைய கசின் சிவசரவணன் தான். சோ என்னுடைய டீம் முத்துவா இருக்கட்டும், எல்லாரும் தங்கவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி கேமராமேன் மருது, அதே மாதிரி எல்லாருமே நன்றி சொல்லணும். என்னுடைய டீம் எல்லாம், அதாவது நம்ம பண்ற வேலையை வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. சோ அதுதான் நமக்கு எனர்ஜி, அதுதான் வைப்ரேஷன். அதே மாதிரி என்னுடைய நண்பன் இந்த படத்துல வந்து நான் என் தம்பின்னு சொல்லுவேன், நண்பன் சொல்லுவேன், அஜ்மலுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிக்கல. ஏன்னா உதயா படமா பாதியில நின்றோம், உதயா படமா 10 நாள் ஷூட்டிங் போவாங்க சார். உண்மையிலே சொல்றேன் சார், பெப்சி ஊழியர்ல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸா பேட்டா கொடுத்த ஒரே படம் இதுதான். ரொம்ப சந்தோஷப்பட்ட அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இந்த படத்துல இருக்கு. சோ எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அஜ்மல் வந்து சொல்லணும், நிறைய பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன பாதி நாள்ல உதயா படம்ன்றா. ஆனா ஒரே ஒரு மைண்ட்ல மட்டும் ஒரே ஒரு பிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த படம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிக்க கூடாது. நான் அப்பயும் டேரக்டர் சொல்லுவேன், சார் ஒரு நாள் ஷூட்டிங் போனா நின்றுச்சுன்னா
என்னால திருப்பி தொடரவே முடியாது. ஸோ ஒரு படம் எடுக்கணும்னா கண்டிப்பா பிளான் பண்ணி கேப் விட்டோம்னா நம்மள மாதிரி படங்கள் கஷ்டம். ஆனா கண்டென்ட் நல்லா இருந்தா இன்னைக்கு தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு. தமிழ் சினிமா வந்து அழிக்கவே முடியாது, அந்த மாதிரி அல்டிமேட். அதே மாதிரி ஜான்விகா பத்தி சொல்லணும். ஜான்விகா இஸ் சோ ஸ்வீட். ஏன்னா ஒரு கன்னட லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஜான்விகா. தமிழ் இண்டஸ்ட்ரியில ஷி சச் அ டேலண்டட் ஆர்டிஸ்டா வருவாங்க, அவங்க எனக்கு 100% தெரியும். அதே மாதிரி சார்விகா, சிஷ்யா, ஆன்டி, அஸ்வினி ஆன்டி, எல்லாருமே, தீபா, குறிப்பா சுபத்ரா பண்ணிருக்காங்க. அண்ட் மை ஃபேவரட் டானி ப்ரோ, லவ் யூ. ஏன்னா நீங்க வந்து அவ்வளவு சாம், அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி. எப்பயுமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த படமே. சோ எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியா கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய பிரபாகர் சார், கன்னட வில்லன் எங்க இருக்காரு, கன்னட பிரபாகர் வில்லன் சார் வந்து சூப்பர். அதே மாதிரி வாட்டர் மெலன் ஸ்டார், நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம என்ன வேணா ஒருத்தர் கிண்டல் பண்ணி எல்லாமே நடக்கும். ஆனா ஏதாவது ஒரு கான்பிடென்ட் இருக்கீங்களா, அந்த கான்பிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க என்ன வேணா சொல்றது எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு, அது கொஞ்சம் பாசிட்டிவா ஆக்கிக்கீங்க, நெகட்டிவ் ஆக்கிக்கீங்க. அது ஒண்ணுதான். மற்றபடி யூ ஆர் எ கிரேட் ஆக்டர். நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க பண்றீங்க. இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய நன்றி. அனைத்து பத்திரிகை மீடியாவுக்கு நன்றி. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் நிறைய பேரை தனித்தனியா கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் சாரி, யோகி பாபு சார். எல்லாரும் யோகி பாபு சார் வந்து கோஆபரேட்டிவ்ல ஆர்டிஸ்ட் இல்ல, அவர் வந்து டேட் ப்ரொமோஷனுக்கு வர மாட்டாரு. நான் சொல்றேங்க, அவரை மாதிரி ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. அதே மாதிரி கோஆபரேட்டிவ்ல அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. ஒரு டப்பிங்ல எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணி யோகி பாபு சார் மாதிரி இஸ் a very very good gentleman. எதுவுமே தெரியும் ஒருத்தருக்கு நம்ம கரெக்டா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும், நம்ம கரெக்டா இல்லைன்னா எதுவுமே கரெக்டா இருக்காது. அதான் மேட்ரு, அதுதான் ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபைட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் சார், அவரை மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு மேன் நான் பார்த்ததே இல்லை சார். ஏன்னா அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டர். எனக்கும் இன்னமும் எனக்கு திருப்பி எனக்கு ஆக்ஷன் பண்ண முடியும்னு எனக்கு நிரூபிச்ச ஒரு மாஸ்டர். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இது ஒரு ஃபைட்டா பண்ணிட்டு போயிடலாம், ஆனா தன்னுடைய படம் மாதிரி, சொந்த படம் மாதிரி, சார் ஹிந்தி பிசினஸ் முடிஞ்சா நீங்க சரியா மேக்கிங் பண்ணுங்க, அது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி அந்த எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கிற எங்களுடைய குடும்ப நண்பர் தான், வேற ஒண்ணும் இல்லை, வெளியில மாஸ்டர் இல்ல. அதே மாதிரி மாஸ்டர் லவே மாஸ்டர், தேங்க்யூ சோ மச். அண்ட் கேஎல் பிரவீன் சார், எடிட்டர், அவ்வளவு பெரிய எடிட்டர் கேஎல் பிரவீன் சார். இந்த படத்துக்கு பெரிய பெரிய படங்கள் பண்ற ஒரு பிரவீன் சார் வந்து எனக்கு கொடுத்திருக்க ஒரு நம்பிக்கையும் நன்றி. அவ்வளவு கான்பிடன்ட் கொடுத்திருக்காரு. PR1 நிக்கில் முருகன், அவருக்கு தயவு உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் இல்லாத ஒரு விழா இது, உடம்பு சரியில்லை, ஆனா எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. எங்க இருக்கிற என்னுடைய குடும்பங்கள் தான் என்னுடைய சப்போர்ட். இங்க பாசிட்டிவா இருக்கிற என்னுடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே சப்போர்ட்டா இருக்காங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து, நான் வந்து இந்த 25 years வீடியோ எல்லாம் வந்து இப்படி பண்ணுவாரு ராஜா நினைக்கவே இல்லை. நிறைய ஸ்டில் கேட்டேன், ஏன் ராஜா அதெல்லாம் தேவையா, நம்ம ஒண்ணுமே சாதிக்கலையே அப்படின்னா. இல்ல சார், நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ற ஒரு இன்ஸ்பிரேஷனா மத்தவங்களுக்கு இருக்கணும் சார். ஆனா அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பயங்கர அவமானம், அசிங்கம், ஒருத்தனால வாழவே முடியாத நிலைமைக்கெல்லாம் போயிடும். ஆனா அப்ப சொன்னல, அப்பயே அந்த ஒரு கை பிடிச்சிச்சு, இருடா வருவ அப்படின்னுச்சு. அதனால தேங்க்ஸ். நான் வந்து எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட டீமுக்கு, ஒட்டுமொத்த டீமுக்கு, என்னுடைய மதுரையில இருந்து வந்திருக்காங்க ரசிகர் பண்ணாங்கன்னா, இன்னும் தமிழ் சினிமா வந்து கண்டிப்பா நல்ல கண்டென்ட்டுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்தெல்லாம் வந்திருக்கு, ஈசி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய செல்வமணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் சார். எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தமிழ் சினிமா எங்கெங்கயோ ஈவோல இருந்துதான் நம்ம பிரச்சனையா இருக்கு. நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியை நம்ம ஒரு பயங்கர பவரா இருக்கும் சார். முரளி சார் இருக்கட்டும், எல்லாருமே நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருப்போம் சார். அவ்வளவுதான் சார். எங்களுக்கு தெரிஞ்சது தொழில் சார், அவ்வளவுதான் தெரியும். அதனால நானே நினைச்சேன் சங்கத்துல இனிமே வரவே கூடாதுடா அப்படின்னு, நம்ம பாட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு. சோ நீங்க எல்லாம் பவர்ஃபுல்லான ஆளு, எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா விஷயத்துல பண்ணலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நான் யாராவது மறந்துருந்தா டைம் இல்லைங்க, தயவு செஞ்சு பண்ணிச்சிருங்க. எப்பயுமே நான் சொல்றேன், சாரி, இந்த இடத்தை கொடுத்த சின்ன ஹெரிட்டேஜ் சென்டர் செல்வம் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி டைமண்ட் பாபு சார் இந்த இடத்தை வாங்கி கொடுத்தாரு எனக்காக. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான இடம், ஒரு குருஜி, அந்த குருஜிக்கு நான் இருக்கு ஸ்பிரிச்சுவல் நமக்கு என்னைக்குமே இருக்கும்போது நான் இப்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டேன். ஆக்சுவலி நான் பாபா கோயில், பாபன் சாமி, எங்க அம்மா, இந்த மூணுத்தையுமே வந்து என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு. ஸோ நானுமே உட்கார்ந்து சித்திர ஆயிடுவோம் பண்ணுங்க, அந்த மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். எல்லாரும்
அதாவது நாம டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே சமயத்துல கண்டிப்பா எல்லாருக்கும் நான் சொல்றேன், லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச தொழில நீங்க பண்ணுங்க. அதை விட இந்த உலகத்துல சிறந்தது எதுவுமே கிடையாது. அது கண்டிப்பா எல்லாருமே அந்த டைம் வரும்போது ஜெயிப்போம். ஆனா அதுக்கு ஒன்றுக்காக நம்ம போராட்டம் பண்ண வேண்டியது வரும். என்னோட 25 வருஷம்ன்றது வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர். உங்களுக்கு நன்றி சந்திரிகா மேடம், என்னையுமே ஆட வச்சிட்டீங்க. சுமாராதான் ஆடுவேன், நீ வர. சோ அதனால தேங்க்யூ சோ மச் டு எவ்ரி ஒன். லவ் யூ ஆல். திருப்பி நம்ம இந்த படம் வந்து என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தொடர்ந்து உங்க சப்போர்ட் எனக்கு தேவை, எங்க டீமுக்கு தேவை. தேனோட முரளி சாருக்கும் நன்றி. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே எப்படின்னா, முரளி சார் வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி, எல்லாமே என் கூட இருப்பார், எனக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார். பன்னீர் பிரதர் இருக்கா இருக்கட்டும், தங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட்டா இருக்கிற ஒரு ஆளு. தேங்க்யூ. நிறைய நேரம் நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. ரொம்ப நேரம் 10 மணி ஆயிடுச்சு. என்னுடைய ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் நன்றி. ஜெய்கிறோம். தேங்க்யூ. மதுரை ரசிகர் மன்றம் சார்பாக முத்து அண்ட் டீம் வந்திருக்காங்க. ஏஎல் உதயா அவர்களுக்காக மதுரையில் வைக்கப்பட்டிருக்கும் ரசிகர் மன்றம் சார்பா அவருக்கு மாலை அணிவித்து தங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மதுரைனா சும்மாவா? அதானே. மதுரை ரசிகர் மன்றத்துக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அக்யூஸ்ட் திரைப்படத்துடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு உறுதுணையா இருந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம்.